அனைவருக்கும் வணக்கம். நாம் சென்ற வகுப்பில் அறிந்து கொண்டது உரைநடை உலகம், நாட்டுப்புற கைவினை கலைகள். சென்ற வகுப்பில் நாம் அறிந்து கொண்டது சுடுமண் சிற்பங்கள், மண்பாண்ட கலைகள் பற்றி அறிந்து கொண்டோம். இந்த வகுப்பில் மூங்கில்களால் ஆன பொருள்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள போகிறோம். உரையாடல் வடிவில் கொடுக்கப்பட்டு உள்ளது. மலர்விழி கேட்கக்கூடிய வினா: மூங்கிலால் கூடைகளும் ஏணிகளும் மட்டும்தான் செய்வார்கள் என நினைத்திருக்கிறேன். ஆனால் என்னுடைய எண்ணம் தவறாக இருக்கிறது. இங்கே நிறைய மூங்கில்களால் ஆன பொருள்களை பலவாறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த மூங்கில் அரங்கிற்குள் செல்கின்றனர். பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறார். பொறுப்பாளர்: உண்மைதான், மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினை பொருள்கள் செய்யப்படுகின்றன. இதோ பாருங்கள், மட்டக்கூடை, தட்டுக்கூடை, கொட்டுக்கூடை, முறம், ஏணி, சதுரத்தட்டு, கூரைத்தட்டு, தெருக்கூட்டும் துடைப்பம், மாடுகளுக்கான மூஞ்சிப்பெட்டி, பழக்கூடை, பூக்கூடை, பூத்தட்டு, கட்டில், புல்லாங்குழல், புட்டுக்குழாய், கால்நடைகளுக்கு மருந்து புகட்டும் குழாய் என எத்தனையோ பொருள்கள் மூங்கில் மூலம் உருவாகின்றன. சுருக்கமாக சொன்னால், பிறந்த குழந்தைக்கு விளையாட்டு பொருள் முதல் இறந்தவரை எடுத்துச் செல்லும் பாடை வரை மூங்கிலால் செய்யப்படுகின்றன என்று பொறுப்பாளர் வந்த மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கிறார். அடுத்து மலர்விழி: முன்பெல்லாம் திருமணத்தின் போது துணிகள், பழங்கள், பலகாரங்கள் முதலியவற்றை வைத்து கொடுப்பதற்கு சீர்குடைகளை பயன்படுத்துவார்கள் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி சொல்கிறார். அதுக்கு பொறுப்பாளர் கூறும் விடையானது: ஆமாம், அது மட்டுமல்லாமல் கடவுள் வழிபாட்டின் போது வெற்றிலைப்பாக்கு, பூ, பழம் போன்றவற்றை முறத்தில் வைத்து படைக்கும் வழக்கமும் சில பகுதிகளில் இருந்தது. அவையெல்லாம் இப்பொழுது வழக்கொழிந்து விட்டன. அப்போ அந்த காலத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, இதெல்லாமே இருந்திருக்குன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் சொல்கிறார். அப்போ மூங்கில்களால் ஆன பல வகையான பற்றி அறிந்து கொண்டார். அடுத்து சையத்து கேட்கக்கூடிய வினா: கோர பாயினுடைய சிறப்பு. பாய் என்பது படுக்க பயன்படுவது, அதில் வேறென்ன சிறப்பு இருக்கிறது ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சையத்து கேட்குறான். அதுக்கு பொறுப்பாளர் அவர்களை வரவேற்று பல விடையை கூறுகிறார். பாய்களில் பல வகை உண்டு. குழந்தைகளை படுக்க வைப்பது தடுக்குப்பாய், உட்கார்ந்து உண்ண உதவுவது பந்திப்பாய், உட்காரவும் படுக்கவும் உதவுவது திண்ணைப்பாய், திருமணத்துக்கு பயன்படுத்துவது பட்டுப்பாய், இஸ்லாமியர் தொழுகைக்கு பயன்படுத்துவது தொழுகைப்பாய். இப்படி பல வகை பாய்கள் உண்டு. இங்கேயுள்ள பாய்களை எல்லாம் பாருங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் முற்காலத்திலாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, பாய்மர கப்பல்களில் பயன்பட்டது கூட பாய் தான். அந்த கப்பல்கள்லாம் செலுத்தக்கூடிய அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இதை தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க பாயன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொறுப்பாளர் சொல்கிறார். அடுத்து மலர்விழி வினாவுகிறாள்: திருமணத்திற்கு பயன்படுத்தும் பட்டுப்பாய்களில் மணமக்கள் பெயர்கள் இடம்பெற்றிருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு பொறுப்பாளர் அளிக்கும் விடை: பெயர்கள் மட்டுமின்றி குத்துவிளக்கு, மயில், பூக்கள் போன்றவையும் வழிபாட்டு சின்னங்களும் கூட பாய்களில் இடம்பெறுவதுண்டு. பாய் பின்னுவதும் ஒரு சிறந்த கலை தான், அதுவும் ஒரு மிகப்பெரிய சிறந்த கலை தான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அடுத்து அனைவரும் பனையோலை அரங்கிற்குள் செல்கின்றனர். அங்கு பொறுப்பாளர் அவர்களை என்ன செய்கிறார்னா வரவேற்கிறார். தம்பிகளே, பனையோலை என்றதும் உங்களுக்கு என்ன நினைவுக்கு வருகிறது? அதுக்கு அமுதன் கேட்குறான். ஓலைச்சுவடி தான் நினைவுக்கு வருகிறது ஐயா. பொறுப்பாளர் அளிக்கும் பதில்: ஆம், பழந்தமிழ் இலக்கியங்களை எல்லாம் நமக்காக பாதுகாத்து வைத்திருந்தவை பனையோலைகள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் பனையோலைகளினால் பல வகையான பொருள்கள் உருவாக்கப்படுகின்றன. இவற்றையெல்லாம் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொறுப்பாளர். குழந்தைகளுக்கான கிளுகிழுப்பை, பொம்மைகள், பொருள்களை வைத்துக்கொள்ள உதவும் சிறிய கொட்டான், பெரிய கூடை, சுலகு, விசிறி, தொப்பி, ஓலைப்பாய் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பனை மட்டையினுடைய என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நாரிலிருந்து தான் கயிறு, கட்டில், கூடை போன்றவையெல்லாம் செய்யப்படுறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு பொறுப்பாளர். அதற்கு மலர்விழி என்ன சொல்கிறான்னா, பனைமரம் தோற்றத்தில் மட்டுமல்லாமல் பயன் தருவதிலும் கூட மிகவும் உயர்வான மரம் தான் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி பேசிகிட்ருக்கா. ஓகே, அடுத்து அனைவரும் எல்லாரும் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, பிரம்பு கலை அரங்கிற்கு செல்கின்றனர். அங்கே யார் இருக்கா? பொறுப்பாளர் அவர்களை வரவேற்கிறாரு. பிரம்பினால் செய்யப்பட்ட பல வகையான பொருள்கள் இங்கே உள்ளன, வந்து பாருங்கள். இந்த குழந்தைகளுக்கான தொட்டில், பெரியவர்களுக்கான கட்டில், ஊஞ்சல்,
நாற்காலி, மேசை, பூக்கூடை, பழக்கூடை, இடியாப்பத்தட்டு, அர்ச்சனை தட்டு, வெற்றிலை பெட்டி என பல வகையான பொருள்களை வந்து எதில் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பிரம்பில் தான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் அவர்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். அடுத்து மலர்விழி வினவுகிறாள், பிரம்பு ஒரு தாவரம் தானே ஐயா? ஆமாம். அதனை எப்படி உலோகம் போல் வளைத்து பொருள்களை செய்ய முடிகிறது? அதற்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு மலர்விழி கேட்குறான். அதற்கு பொறுப்பாளர் அளிக்கும் விடை, அதுதான் பிரம்பின் சிறப்பு. முதலில் பிரம்பினை நெருப்பில் காட்டி சூடுபடுத்துவாங்க. சூடான பிரம்பை நட்டு வைத்திருக்கும் 2 கடப்பாறைகளுக்கு இடையே செலுத்தி அந்த பிரம்பை என்ன செய்வாங்கன்னா வளைப்பாங்க. அது நம்ம எந்த வடிவம் வேணுமோ வேண்டிய வடிவத்தில் கம்பி போல வளையும். பின்னர் அதனை தண்ணீரில் நனைத்து வைத்துவிட்டால் அப்படியே நிலைத்துவிடும். பிறகு அவற்றை இணைத்து சிறு ஆணிகளை அரைந்தும் சிறு பிரம்பு இலைகளை கொண்டு கட்டியும் தேவையான பொருள்களாக மாற்றுவோம். பிரம்பும் மிகவும் குளிர்ச்சியானது. எனவேதான் அதில் அமர்வதும் படுப்பதும் உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு பொறுப்பாளர் சொல்கிறாரு. அடுத்து மலர்விழி, இந்த கண்காட்சிக்கு வந்ததன் மூலம் நாட்டுப்புற கைவினை கலைகளை பற்றி பல புதிய செய்திகளை அறிந்து கொண்டோம் ஐயா, மிக்க நன்றி. அதுக்கு பொறுப்பாளர் கூறுகிறார், என்ன சொல்கிறாருன்னா, இவை மட்டும் இல்லை, என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க மண் பொம்மைகள் செய்தல், மரபொம்மைகள் செய்தல், காகித பொம்மைகள் செய்தல், தஞ்சாவூர் தட்டு செய்தல், சந்தன மாலை செய்தல், ஏலக்காய் மாலை செய்தல், மாட்டுக்கொம்பினால் கலைப்பொருள்கள் செய்தல், சங்கு, கிளிஞ்சல் போன்றவற்றால் பொருள்கள் உருவாக்குதல் என இன்னும் பல வகையான கைவினை கலைகள் உள்ளன. இவற்றை பற்றி அறிந்து கொண்டால் மட்டும் போதாது. நீங்கள் என்ன செய்யணும்? இவை போன்ற கைவினை பொருள்களை வாங்கி பயன்படுத்துவதன் மூலம் அவற்றை உருவாக்கும் கலைஞர்களையும் நாம் என்ன செய்யலாம்? ஊக்குவிக்கலாம். அப்படி செய்தால் சுற்றுச்சூழல் மாசடையாமல் இருக்கும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க சொல்கிறாங்க. மலர்விழி அங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறாள். நன்றி மாணவர்களே.